தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். உற்சாகமான வணக்கங்கள். வணக்கம் தோழர். உற்சாகமான வணக்கம். சரி, இந்த பேனா இருக்குல்ல, இந்த பேனா யாரால வாங்கினேன் தெரியுமா? யாரால அவன் சொன்னா தானே தெரியும். அவங்கனால வாங்கினேன். அதே அவங்கனாலங்க. என்னங்க அவங்கண்டா எவங்க? அவங்கனாலதான் வாங்கினேன். இந்த வாட்ச் யாரால வாங்கினேன் தெரியுமா? ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச். இது யாரால? அவங்கனால. எவங்கனால? அவங்கனால. என்னால சொல்லுங்க. அவங்கனாலதான். இந்த சட்டை யாரால வாங்கினேன் தெரியுமா? யாருனால? அவங்கனால. அதுதான் உள்ள போட்டிருக்க பனியன் யாரால வாங்கினேன் தெரியுமா? அதுக்கு கீழே எல்லாம் போவேனா சொல்லுங்க. யாருனால? அவங்கனாலதாங்க வாங்கினேன். நீங்க இந்த வாட்ச் யாராலங்க வாங்குனீங்க? ஏங்க நான் வேலை வெட்டி பார்த்து சம்பாரிச்சு வாங்கியிருக்கேன். வேலை வெட்டி பார்த்து வாங்கினீங்களா? அப்ப நீங்க வேலை பாக்குறதுக்கு யாரு காரணம் தெரியுமா? வேலை பாக்குறதுக்கு நான் தானே காரணமா இருக்க முடியும். அவங்கதான் காரணம். என்னங்க இப்படி பேசினா ஒண்ணுமே புரியலையா? இப்படி சொன்னா எவ்வளவு காண்டாகுது. ஆமா, அந்த மாதிரி தட்டுல சோறை போட்டு வச்சு இந்த சோறை பாத்துக்கிட்டு இது அவங்களாலதான் கிடைச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய உழைப்புகளையும் கொச்சப்படுத்தினா எவ்வளவு கடுப்பு வரும். அந்த மாதிரிதான் ஊடகவியலாளர் அப்படின்ற போர்வையில இருக்கின்ற திரு செந்தில்வேல் அவர்கள் எல்லாத்துக்குமே காரணம் அவங்கதான். இங்க இருக்கிற யாருக்கும் தனித்திறமைகள் கிடையாது, யாரும் படிக்கல, யாருக்கும் புத்தி கிடையாது, யாருக்கும் அறிவு கிடையாது, எல்லாத்தையும் செஞ்சது அவங்கதான் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பங்களை உருவாக்கி இருக்கின்றார். அதுதான் சமூக வலைத்தளங்கள மிகப்பெரிய பேசுபொருளா மாறி. இதுவே ஒரு சோறு ஓட்டாரு, அவரு சோறு ஓட்டாட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா. சோ வரலாறு நெடுகளுமே இவங்களுடைய அந்த ஸ்டிக்கரிங் அரசியல் இருக்கு தெரியுமா? அந்த ஸ்டிக்கரிங் அரசியல் இவ்வாறுதான் இருந்திருக்கின்றது. சோ எந்தெந்த வகையில அவங்க ஸ்டிக்கரிங் அரசியல் இது வரைக்கும் பண்ணிருக்காங்க அப்படின்றத ஒவ்வொன்னா இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கு. ஆமா ஆமா. நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கான வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தோழர், உண்மையாவே உள்ளபடியே வேதனையான விஷயம். அதாவது ஒரு குறிப்பிட்ட செக்டார் மக்கள் இருக்காங்கல்ல, ஐடி ஊழியர்கள். சோ அவங்களுடைய உழைப்பையே கொச்சைப்படுத்தும் விதமாக தான் செந்தில்வேல் அவர்கள் பேசியிருக்காரு. இது யாருக்கு ஆதரவா பேசியிருக்காருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவா பேசியிருக்காரு. சோ திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டாண்டு காலத்திற்கும் வரலாறு நெடுகிலுமே கூட இது போன்றுதான் ஸ்டிக்கரிங் அரசியல அவங்க தொடர்ச்சியா பார்த்திருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, ஒரு வரலாறு இருக்கும், அந்த வரலாற அவங்களுடைய அரசியல் கட்சியில இருந்து தொடங்குற மாதிரியே வடிவமைத்து அந்த வரலாறுல பட்டி டிங்கிரி எல்லாம் பார்த்து இந்த வரலாற்றுக்கே நாங்க தான் சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரி நிலையை உருவாக்கி விட்டுருவாங்க. அதற்கு ஆகச் சிறந்த உதாரணம் அயோத்திதாச பண்டிதருடைய பாட்டன் கந்தப்பன் அவர்கள். ஆமா, நீங்க சொல்ற கூட கந்தப்பன் அவர்கள் அதை என்னன்ற நீங்க டீட்டெயில சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு இருக்க திருக்குறள் இருக்கு. இன்னைக்கு திருக்குறள் பார்த்தோம்னா உலக பொதுமுறையா இன்னைக்கு திருக்குறள் நம்ம கொண்டு வச்சிருக்காங்க. ஆமா, இன்னைக்கு பார்த்தோம்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூட திருக்குறள் எல்லாம் சொல்றாரு. அது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கட்டும், அதிமுக பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கட்டும், நிர்மலா சீதாராமன் இருக்கட்டும், திருக்குறளை கோட் பண்ணாம இன்னைக்கு நாடாளுமன்றத்துல கிடையாது. அப்படி இருக்க சூழல்ல பார்த்தோம்னா அயோத்தியாச பண்டிதருடைய பாட்டனார் தான் கந்தப்பன். கந்தப்பன் கண்டுபிடிச்சு கொடுத்த எல்லிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாவட்ட ஆட்சியாட்ட ஒப்படைச்ச அந்த திருக்குறள் தான் இன்னைக்கு நாம் படித்துக் கொண்டிருக்கிற திருக்குறள். அதாவது ஓலைச்சுவடியை, திருக்குறள் ஓலைச்சுவடியை பாதுகாத்து வைத்திருந்து அயோத்தியாச பண்டிதருடைய பாட்டன் கந்தப்பன் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில இருந்த எல்லிஸ் பிரபு ஆங்கிலேயர்கிட்ட கொண்டு போய் மாவட்ட ஆட்சியாளர் ஒப்படைச்சு அதை அச்சு வடிவத்துல கொண்டு வந்து இன்னைக்கு அந்த திருக்குறள் நம்ம கைகள்ல தவழுகின்றது என்றால் அதற்கு காரணம் கந்தப்பன் அவர்கள், அயோத்தியாச பண்டிதருடைய பாட்டன் கந்தப்பன் அவர்கள். ஆனா தமிழுக்கு நாங்க தான் அத்தாரிட்டி, நாங்க இல்லைன்னா தமிழே கிடையாது என்று முத்திரை குத்திக் கொள்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எங்கேயாச்சும் கந்தப்பன் அவர்களையோ இல்லாட்டி அயோத்தியாச பண்டிதரையோ அடையாளப்படுத்தி இருக்கிறாங்களா? வாய்ப்பே இல்லை. அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இது ஒரு வகையான ஸ்டிக்கரிங் அரசியல். எது எதெல்லாம் பெரும்பான்மை வாதங்களாக இருக்கின்றதோ, மக்கள் மத்தியில அதிக புழக்கத்துல பெரும்பான்மை வாதங்களாக இருக்கின்றதோ, அந்த பெரும்பான்மை வாதங்கள் எல்லாத்தையுமே இவங்க கைப்பற்றிக் கொள்வது, இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்வது. இன்னொன்னு சொல்லவா, நீங்க சொன்னீங்கல்ல ஐடி ஊழியர்கள் நாங்க தான் செஞ்சோம், நாங்க தான் பண்ணோம் அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு இந்தியாவில இன்னைக்கு கம்ப்யூட்டர் அப்படின்றது இந்தியாவுக்கு கொண்டு இன்னைக்கு ஐடி ஃபீல்ட உருவாக்குற முக்கியமான கான்ட்ரிபியூஷன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது ராஜீவ் காந்தி மட்டும்தான். ராஜீவ் காந்தி அவர் தான் கம்ப்யூட்டர் அவர் இருக்கிற காலத்துல பிளான் பண்ணாங்க. பட் அவருக்கு அப்ப வர முடியல. 1991 தான் நரசிம்மராவ் பிரதமரா இருக்கும் போதுதான் அது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, ஓப்பன் எக்கனாமிக்கா மாறுது. அதுக்கு அந்த பீரியட் ஆஃப் டைம்ல தான் பார்த்தோம்னா குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன், லிபரலைசேஷன் அப்படின்றது உருவானது அங்கதான். அவர் தான் ராஜீவ் காந்தி தான் அடித்தளம். இந்த கம்ப்யூட்டர் அப்படின்றத இந்தியாவில அடித்தளம் அமைத்தது ராஜீவ் காந்தி. திமுகவுக்கு சொந்தமாக நீங்க ராஜீவ் காந்தின்னு
அப்படின்னு சொன்னனே நான் இன்னொரு வரலாறு கூட சொல்றேன் நானு. ஆமா. தமிழ்நாட்டுல இருக்கிற 95% அணைக்கட்டுகள், நீர்த்தேக்க அணைக்கட்டுகள் யாருடைய ஆட்சியில் கட்டப்பட்டது என்றால் அது காங்கிரஸினுடைய ஆட்சி காலகட்டம். அது எஸ்பெஷலி பார்த்தோம்னா நம்ம யாரு பெருந்தலைவர் காமராஜர், அவர் வந்து யார்கிட்ட கொடுத்தாரு பொதுப்பணித்துறை அமைச்சரா? கக்கன் கொடுத்தாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அணைகள்ல பெரும்பாலான அணைகள்ல கக்கன் பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்து கட்டிய அணைகள் தான் தமிழ்நாட்டில் ஏராளம். உதாரணமா வைகை அணையா இருக்கட்டும், மணிமுத்தார் அணையா இருக்கட்டும், அதே மாதிரி இங்க இருக்குல்ல நம்ம திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு சாத்தனூர் அணையா இருக்கட்டும். அதுக்கு எடுத்து பார்த்தோம்னா இங்கிட்டு சாத்தியார் அணை, சாத்தியார் நம்ம வந்து காங்கிரஸ் பீரியட், ஆனா வந்து பொன்னம்மாள் எம்எல்ஏ இருக்கும்போது இதா இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம ஆலியார் டேமா இருக்கட்டும், அதுக்கடுத்து காரையார் டேம், சோலையார் டேம், இப்படி ஏராளமான அணைகளை வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் கக்கன் கட்டி காமராஜர்கிட்ட ஒப்படைச்சாரு. காமராஜர் பீரியட்ல தான் அது கட்டி அமைக்கப்பட்டது. அதையும் கூட சொல்லுவாங்க. சட்டஸ்லாம் நிறைய சட்டசனை உருவாக்கிப்போம் இடையில. அது பூரா திமுக ஆட்சியில கொண்டு வந்தாங்க, கலைஞர் கொண்டு வந்தாரு. இடையில வந்து இன்னொரு கல்வெட்டை பக்கத்துல வச்சுட்டு மராமத்துன்ற பேர்ல பக்கத்துல ஒரு கல்வெட்டை வச்சுட்டு திமுகவும் அதிமுகவும் மாத்தி செஞ்சிருக்காங்க. திமுக ரெண்டு பேரும் மாத்தி. அப்ப காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை நபர்களுமே டெல்டா பகுதிகளில் பார்த்தோம்னா இன்னைக்கு விவசாயம் பண்றாங்க அப்படின்னா நாங்க இல்லைன்னா விவசாயிகள் யாருமே கிடையாது, நீங்க இன்னைக்கு சோறு தின்றீங்க அப்படின்னா அந்த விவசாயிகளுக்கு தண்ணி கொடுத்தது நாங்க அப்படின்ற மாதிரி என்னைக்காச்சும் இந்த காங்கிரஸ் சொல்லியிருக்கிறாங்களா? வாய்ப்பு சொல்லுங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு அபத்தமான ஒரு அரசியல். ஒரு இது மட்டும் கிடையாது, இவங்க நம்ம யாரு ராஜாஜி அவர்கள் என்ன பண்ணாரு? பள்ளிகளை மூடினாரு. கரெக்டா? ஆமா, அதை நம்ம ஒத்துக்குறோம். பள்ளிகளை மூடினாரு. ஆனா பள்ளிகளை திறந்த நபர் யாரு? கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். 12,000 பள்ளிக்கூடத்துக்கு மேல திறந்தார் இல்லையா? அப்ப வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்கனாலதான் இன்னைக்கு எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே ஐடி விங்ல ஊழியர்கள் ஃபுல்லாமே சம்பளம் வாங்குறாங்க, சோறு தின்றாங்கன்னா காரணம் நாங்க தான் சொல்றீங்கன்னா, அப்ப இன்னைக்கு உள்ளபடியே இன்னைக்கு நம்ம எல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா சனாதனத்தை உடைச்சு இன்னைக்கு வந்து படிக்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் யாரு? தமிழ்நாட்டுல பள்ளிகளை திறந்த நபர் யாரு? காமராஜர் அவர்கள். அப்ப காமராஜருக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்தோம்னா எம்சி ராஜா வந்து, ஆனா காமராஜர் வீட்டுல எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு வரணும், சாப்பிடணும். அதைத்தான் அதை கம்ப்ளீட் பண்ணினா அடுத்து எம்சி ராஜாட்ட போவோம். அப்ப காமராஜர் அவர்கள் இல்லை என்றால் நாமளா இன்னைக்கு படிச்சிருக்க முடியுமா? அப்ப இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க இது எங்கேயாவது சொல்றாங்களா? நாங்க தாங்க கல்வி கொடுத்தோம், நாங்க இல்லைன்னா இன்னைக்கு எவனும் சோறு தின்றுக்க முடியாது. இன்னைக்கு எவன் டிகிரி படிச்சிருக்கானா, எவன் இன்னைக்கு வந்து 12ஆம் படிச்சிருக்கானா, எவன் அரசு ஊழியர் வேலை பாக்குறானா, ஏன்னா அந்த படிப்பு வச்சுதான் அரசு வேலை வாங்கியிருப்பான். எவன் அரசு வேலை பாக்குறாங்களோ அவன் எல்லாரும் சோறு சாப்பிட முன்னாடி சோத்துல தட்டுல சோறை போட்டு இப்படி பாத்துக்கிட்டே இது காமராஜர் இந்த மாதிரி சொல்ல முடியுமா? இப்ப இது எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு விஷயம். அதே மாதிரிதான் காமராஜர் பள்ளிக்கூடம் மட்டும் கட்டாம மதிய உணவகத்தை கொண்டு வராரு. ஆனா அதுக்கே அடித்தளம் அமைத்தாருன்னா எம்சி ராஜா தான். முத வந்து பார்த்தோம்னா எம்சி ராசன்ல வந்து சென்னையில ப்ரொவின்சியா சென்னை மாகாணமா இருந்த போது வந்து அவர் தான் மதிய உணவகத்தை முதல்ல கொண்டு வந்தாரு. ஆனா 1000 விளக்கு பகுதியில அதை இருட்டடிப்புல வரலாறு இருந்து மறைச்சிட்டாங்க. ஆனா இங்கிட்டு வந்து காமராஜர் இன்னைக்கு வந்து கொண்டு வந்த வந்து அது வந்து இந்த வரைக்கும் பேசும் பொருளா இருக்கு. அதுக்கடுத்து எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் இருக்கு, இப்படி கலைஞருக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கீங்க. இப்படி எல்லாத்துக்குமே பட்டி ஸ்டிக்கர் போட்டு டிங்கர் பேஸ்ட் ஓட்டுனா நாங்க என்னதே பண்றது, நாங்க தான் கொண்டு வந்தோம். நாங்க அப்ப மத்தவங்க எதுவுமே கொண்டு வரலையா? இன்னொரு விஷயம் சொல்லுவோம், இந்த மாதிரிதான் அவங்க வந்து பட்டி டிங்கரி வேலை பாக்குறாங்க. இன்னைக்கு திராவிடர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டாலே இவங்களுக்கு என்ன தோணும்? திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டாலே இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கு, இந்த ஜென்சி கிட்ஸுகளுக்கு என்ன தோணும்? திராவிடம் சொல்லிட்டாலே அது திமுக தான்பா. ஏன்னா திமுக தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற மாதிரி திராவிடம்ன்ற பேரை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தோணும். ஆனா உள்ளபடியே திராவிடம்ன்றது யாருக்கு சொல்லுங்க? திராவிடம்ன்றது வந்து பார்த்தோம்னா ஜாகிரபிக்கா சொல்ல போனோம்னா நம்ம திராவிடம் சென்னை ப்ரொவின்ஸ் உட்பட்ட எல்லாமே திராவிடர்கள் தான். அது தமிழ்நாடா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், கர்நாடகா திராவிடர் தான், இல்லைன்னு மறக்கல. ஆனா இந்த திராவிடர்கள் அப்படின்ற சொல்லை உருவாக்கியதோட ஆல்ரெடி ரொம்ப பழமையான சொல். ஆமா, அயோத்தியாச பண்டிதர் கண்டுபிடிச்சாரு. அதற்கு முன்னாடியே அந்த சொல் இருக்கு. அயோத்திதாச பண்டிதர் தான் 1891 திராவிடர் மகாஜன சபை அப்படின்னு சபையை கட்டி எழுப்புறாரு. சபையை மட்டும் கட்டல தலைவா, நீங்க தமிழ் நான் சொல்றேன் இல்ல, ஒரு பைசா தமிழ் ஏடு நடத்தி நீ தமிழ் பத்திரிகை அச்சு பத்திரிகை நடத்தினால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, அந்த வந்து தண்டனைய பனிஷ்மெண்டா வந்து 100 ரூபாய் அபராதம் கட்ட சொல்றாங்க. எங்க நீதிமன்றத்துல உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ரெட்டமலை சீனிவாசன் அயோத்தியாச பண்டிதரும் என்ன பண்றாங்கன்னா காசுகளை எல்லாம் உடம்புல குத்திக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா தமிழுக்காக ஒரு பைசா தமிழன் அந்த பத்திரிகையை நடத்த தடுத்த போது இவர்கள் போய் தமிழுக்காக அன்னைக்கே 100 ரூபாய் அபராதம் பட்டிய தலைவர்கள் எம்சி ராஜா,
ரெட்டமலை ரெட்டமலை சீனிவாசன். சீனிவாசன். இதெல்லாம் வரலாறு வரலாறு. நாங்களே கொண்டு வந்து சொல்லிட்டா இது என்னைக்காச்சும் வந்து இவங்க பேசியிருக்காங்களா அவங்க? இல்ல. என்னைக்காச்சும்? சரி, நான் மேட்ருக்கு வரேன், பாதிரி விட்டாச்சு. 1891 திராவிடர் மகாஜன சபை அப்படின்ற மாதிரி சபையை கட்டி எழுப்பியவர் அயோத்தாச பண்டிதர். 1893 இது என்னது ஆதி திராவிடர் மகாஜன சபை அப்படின்னு சபையை கட்டி எழுப்பியவர் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள். இத அப்ப பார்த்தா திராவிடம் அப்படின்றது இங்க திராவிடத்தினுடைய வரலாறு என்பது இங்க திமுகவிலிருந்து தொடங்கப்படவில்லை, திராவிடர் கழகத்திலிருந்து தொடங்கப்படவில்லை. அதற்கு முன்னாடியே இந்த இருவரும் தலைவர்கள் திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பேரிலேயே இவங்க சங்கத்தை கட்டி எழுப்பிய நபர்கள். இன்னும் சொல்ல போறா இருந்தா திராவிட கழகம், அந்த கழகத்தை திராவிட கழகத்தை உருவாக்கிய நபர் யாரு உங்களுக்கு தெரிந்த வரைக்கும் அது தந்தை பெரியார் அவர்கள். ஆனா திராவிடர் கழகம் அப்படின்ற பேரிலேயே ரெவரண்ட் ஜான் ரத்தினம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பாதிரியாரு ரெவரண்ட், அவர் தான் என்ன பண்ணாருன்னா திராவிடர் கழகம்ன்ற பேரிலேயே ஒரு இயக்கத்தை வச்சிருந்தாரு. இன்னைக்கு சென்னையில 1800 காலகட்டங்கள்ல ரெவரண்ட் சாலை இருக்கு, சென்னையில போர்டோட இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உருவாக்கியவர்கள். இன்னைக்கு நம்ம சொல்றோம் நீ எல்லாம் விளையாட்டுக்கு அரங்கம் நம்ம எல்லாமே பேசுறோம். அன்னைக்கே வந்து யாரு நம்ம தந்தை சிவராஜ் மேயரா இருக்கும் போது சென்னையில வந்து இன்னைக்கு நேரு ஸ்டேடியம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேடியத்தை கட்டியது யாரு? தந்தை சிவராஜ் அவர்கள் மேயரா கட்டியது. புழல் ஏரி அவர் தான், அவர் பின்னதான் மேயரா இருக்கும்போது கட்டப்பட்டது. அப்ப இது உருவாக்கியவர்கள் எல்லாம் வேற. சோறு போட்டோம், கரெக்டா சொன்னீங்க. உருவாக்கி அந்த வார்த்தை கரெக்டா, உருவாக்கியவர்கள்லாம் வேற, நாங்கதான் செஞ்சோம்டா. ஏத்துக்க முடியும் என்ன ரங்கா? ஏத்துக்கிற முடியும்? உருவாக்கியவர்கள் எல்லாம் வேற. இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எதையெல்லாம் சொந்தம் கொண்டாடுறாங்களோ, திராவிடம் சொந்தம் கொண்டாடுறாங்க அப்படின்னா அந்த திராவிடத்தினுடைய முன்னோடிகள் வேற. தமிழ் அப்படி சொந்தம் கொண்டாடுறாங்க அப்படின்னா அந்த தமிழை திருக்குறள் மூலமாக அடையாளப்படுத்திய நபர்கள் வேற. ஆனா இதுவரைக்கும் இது போன்ற தலைவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் எங்கேயாவது அடையாளப்படுத்தி இருக்கின்றார்களா என்று கேட்டால் நிச்சயமாக எங்கேயும் அடையாளப்படுத்தவில்லை. அப்ப இதெல்லாம் வரலாற்று. இன்னொரு விஷயம் சொல்லவா, உதயசூரியன் ஒரு சின்ன இருக்குல்ல, உதயசூரியன் இதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இது இந்த தமிழ்நாடுன்றது வந்து காமராஜர் ஆட்சியில மொழிவாரிய மாநிலம் பிரிக்கப்பட்டது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா சென்னை மாகாணம் அப்படி பிரிக்கப்பட்ட காலத்துல வந்து தமிழ்நாடுன்ற வந்து நம்ம யாரு அண்ணா துறை மூலமா வந்தாங்க கூட. அதற்கு முன்பே நம்ம ரெட்டமலை சீனிவாசன் வந்து இந்த மீன் கொடி, இந்த சேர சோழ பாண்டியன் சிம்பிள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் போட்டு விட்டு வந்து தமிழுக்கு தமிழ்நாடு அப்படின்னு பேர் வைக்க சொன்னது ரெட்டமலை சீனிவாசன். காலம் எங்க இருக்கு, இதெல்லாம் அண்ணாவுடைய காலம் எங்க இருக்கு, ரெட்டமலை சீனிவாசனுடைய காலம் எங்க இருக்கின்ற. தமிழ்நாட்டுக்கு தமிழ் பேர் வைக்க வேண்டும் என்று முதல்ல சொன்னது வந்து ரெட்டமலை சீனிவாசன். அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் இருக்கு இல்லையா, நான் தான் சொல்றேன். இவங்க என்ன பண்றாங்கன்னா பெரும்பான்மைகள் இருக்கு இல்லையா, பெரும்பான்மை மக்களால் அறியப்படுகின்ற போற்றப்படுகின்ற இந்த பெரும்பான்மைகள் இருக்கு தெரியுமா, இந்த பெரும்பான்மைகளுடைய வரலாறுகள் எல்லாத்தையுமே தனக்கு உட்பட்ட வரலாறாக சுருக்குவதுதான் இவங்களுடைய மெயினான வேலையா வந்திருக்கு. தமிழ் என்று வருகின்ற பொழுதுமே அவங்க என்ன பண்றாங்க, தமிழ் மொழிக்கு நாங்க தான் அத்தாரிட்டி, மொழிப்போர் வந்து எங்களோட தான். அவங்க தாளமுத்து நடராசன் வந்து மேக்ஸிமம் எங்கேயும் பேச மாட்டாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மொழிப்போருக்கே காரணமே நாங்க தான் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கிரெடிட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிடுவாங்க. இதே மாதிரிதான் தமிழ் மொழி கந்தப்பன், நம்ம சொன்ன மாதிரி கந்தப்பனோ அயோத்தாச பண்டிதருடையோ இவங்களுக்கு பேரை எங்கேயுமே இவங்க அடையாளப்படுத்தியது கிடையவே கிடையாது. இன்னைக்கு வந்து விவசாயம் செழித்து ஓரளவுக்கு இருக்கின்றது அப்படின்னா அது காமராஜ் அவர்கள் கட்டிய அணைக்கட்டுகள் மூலமாக, காங்கிரஸ் கட்டிய அணைக்கட்டுகள் மூலமாக. அதை அவங்க எங்கேயுமே அடையாளப்படுத்தியது கிடையாது. இன்னைக்கு வந்து கல்வி கண் திறந்த காமராஜ் அவர்கள் இன்னைக்கு ராஜாஜியே தொடர்ந்திருந்தார் அப்படின்னா என்ன இருந்திருக்கும், இன்னைக்கு குலக்கல்வி சிஸ்டம் வந்து மீண்டும் இருந்திருக்கும் இல்லையா. ஆனா இன்னைக்கு ராஜாஜி அவர்களுடைய அந்த குலக்கல்வி சிஸ்டத்தை வந்து ஒழித்து கல்வி கண் திறந்த காமராஜ் அவர்களை இவர்கள் எங்கேயும் சரியாக அடையாளப்படுத்துவது கிடையாது. அப்ப இவங்க எல்லாருமே சொல்லி எடுத்துடுறாங்களா, நாங்க தான் எல்லாம் செஞ்சோம், நாங்க தான் எல்லாம் செஞ்சோம். இத வந்து ஒரு மீடியால வந்து சொல்றாப்லடா, இது என்ன எந்த விதத்துல என்னன்னு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ரெட்டமலை தமிழ்நாடுன்ற பேர் வைக்கும் சொன்னார் இல்லையா, அது மட்டும் சொல்லாம அவர் என்ன பண்ணிக்காது தெரியுமா, அதுக்கு முன்னாடி அதாவது வந்து திமுக சிம்பல் உதயசூரியன் சிம்பல் வாங்குவதற்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்டை மலை சீனிவாசன் அப்படின்னு இருக்குல்ல, அவர் 2 வகட்டு மலையும் 1 வகட்டு சிம்பல் வச்சு மேல அதை வச்சு என்ன பண்ணிருக்காங்க, அந்த மீன் கொடி, அந்த வில் கொடி, புலிக்கொடி எல்லாம் வச்சு சேர சோழ பாண்டிய வில் கொடியை வச்சு அவங்க தமிழ்நாடு வந்து சிம்பல் அடையாளப்படுத்துறாங்க. இந்த சிம்பலை உருவாக்கியவர்கள் கூட இந்த சமூக மக்கள் தான். அப்ப உதயசூரியன் என்கின்ற சிம்பலை உருவாக்கியது இவர்கள் தான். அப்ப அது வந்து உதயசூரியன் சின்னமாக இருக்கு.
அப்போ வந்து செந்தில்வேல் போன்ற ஆட்கள் என்ன பண்ணா அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டங்களிலுமே வந்து ஒவ்வொரு தலைவர்கள் அவங்களுடைய சக்திக்கு உட்பட்டு அவங்களுடைய அதிகார வரம்புகளுக்கு உட்பட்டு இந்த மக்களுக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதை நாங்க தான் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய தலைவர்களும் ஒவ்வொரு முதலமைச்சர்களும் ஒவ்வொரு பிரதிநிதிகளும் இவங்க இந்த கிரெடிட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாமே மழுங்கி போய்விடும். ஆனா எல்லாருமே எல்லா காலங்களும் செஞ்சிருக்காங்க. கலைஞர்களுக்கு வந்தபோது எதிரி ஒண்ணு கிடையாதுல்ல. ஆனா எல்லாருமே எல்லா காலம் செஞ்சிருக்காங்களே. ஆனா நாங்க தான் செஞ்சோம், அதை நீ நம்பிதான் ஆகணும் என்று வலிந்து திணிக்கிறேன் தெரியுமா? நீங்க திணிப்பதை ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு இங்க வந்து யாரும் வந்து அவ்வளவு படிப்பறிவு இல்லாதவர் ஒன்று கிடையாது. ஆமா, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த கல்வி எல்லாருக்குமே இருக்குது. அதன் அடிப்படையில எந்த ஒரு செய்தி நீங்க கட்டமைக்க நினைத்தாலும் சரி. இன்னொரு விஷயம் சொல்லுங்க, செந்தில்வேல் போன்றவர்கள் பேசுகிறார் என்றால் அதுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டம் தான் காரணம் என்று முதல்ல செந்தில்வேல் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இருக்க நீங்க சொல்லக்கூடிய திராவிட கழகம் கலைஞர் போன்றவர்கள் இன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு அம்பேத்கர் சட்டம் தான் காரணம் தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆமா, இதை வந்து யார் புரிஞ்சுக்கிறோம்? செந்தில்வேல் தயவு செய்து இப்படி பேசுறத புரிஞ்சுக்கணும். ஆமா. சோ இது போன்று விவாதிப்பதற்கு பல்வேறு வகையான தரவுகள் இருக்குது. நிறைய பேசிட்டே இருக்கலாம். பட் இருந்தாலும் அக்கார்டிங் டு அஸ் நாங்க என்ன சொல்றோம்னா இது ஒரு கண்டிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயம். இது போன்று கிரெடிட்ஸை திருடுவது, இது நாங்க மட்டும்தான் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரை குத்துவது, இது வந்து ஒரு ஆபத்தான போக்கு. இது வந்து ஒற்றை தலைமையை நோக்கி இல்லை ஒற்றை சர்வாதிகாரத்தனத்தை நோக்கி நகர்த்துவதற்கான ஒரு செயல் திட்டமாகத்தான் இதை பார்க்க முடிகின்றது என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செயல் புரட்சி சென்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.